மேத்தமேட்டிக்ஸ் 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசனில் வரக்கூடிய கொஸ்டின் தான். ஏ இஸ் ஈக்குவல் டு 8 - 4 - 5 3 அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதோடைய டிட்டர்மினன்ட் மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏடி மைனஸ் பிசி அதான் ஃபார்முலா. அப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏடி மைனஸ் பிசி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எது ஏ, எது பி, எது சி, எது டின்னு பார்க்கும்போது கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் படி 8 வந்து ஏ, -4 வந்து பி, -5 வந்து சி, 3 வந்து டி. இப்போ இதை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 8 × 3 -4 × -5 அப்படின்னு வரும். அப்போ 8 × 3 24 வரும், -4 × -5 வந்து 20 வந்துடும். இப்போ 24 - 20 வந்து 4ன்னு கிடைக்கும். அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ I2 அதோட மதிப்பு. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 4ன்னு. I2ஓட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1 0 0 1. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 4 0 0 4. அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் வந்து 4 0 வரும், செகண்ட் ரோவில் 0 4 வரும். அடுத்து சேர்ப்பு அணி, அதாவது அட்ஜசன்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது அட்ஜசன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் பி மைனஸ் சி ஏ அப்படின்னு சொல்லி வேல்யூஸை கொடுத்துக்கணும். நம்ம இன்புட்டாக கொடுத்தப்ப ஏ பி சி டின்னு கொடுத்துருந்தோம். என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருந்தோம் நீங்கள் அதை பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 8 - 4 -5 - 3 வெறும் 3. இப்போ அதை நம்ம அப்படியே மாற்றி எழுதணும். எப்படி அட்ஜசன்ட் ஆஃப் ஏங்கிறது அட்ஜசண்ட்டாக அப்படியே சேஞ்ச் ஆகும். டி மைனஸ் பி மைனஸ் சி ஏ அப்படின்னு வரும். அதனால் இப்போ வந்து அட்ஜசன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸை மாற்றும் போது அட்ஜசன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 4 5 8ன்னு வந்துடும். இப்போ ஏ இன்ட்டு அட்ஜசன்ட் ஏ அப்படின்னு மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்ட்டு அட்ஜசன்ட் ஏன்னா ஏ மேட்ரிக்ஸ் என்ன 8 - 4 -5 3. அட்ஜசன்ட் ஏ மேட்ரிக்ஸ் என்ன வரும் 3 4 5 8 வந்துருக்கு. ஏ மேட்ரிக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்கிறோம் 8 - 4. அட்ஜசன்ட் ஏ மேட்ரிக்ஸ்லேருந்து காலம் 1 எடுத்துக்கிறோம் 3 5 எடுத்துக்கிறோம். இப்போ அதை வச்சு தான் 8 × 3 + -4 × 5 அப்படின்னு கிரியேட் ஆகுது. இப்போ 24 - 24ன்னு கிரியேட் ஆகும். இப்படி தான் ரோ 1 காலம் 2, ரோ 2 காலம் 1, ரோ 2 காலம் 2ன்னு சொல்லி ஏ மேட்ரிக்ஸ்லேருந்தும் அட்ஜசன்ட் ஏ மேட்ரிக்ஸ்லேருந்தும் வேல்யூஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணி க்ரியேட் பண்ணுறோம். இதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பை பண்ணுறோம். அட்ஜசன்ட் ஏ × ஏ இது வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்குறோம். சால்வ் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அட்ஜசன்ட் ஏ வேல்யூஸ் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். அதோட ஏ மேட்ரிக்ஸ் வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அப்போ அட்ஜசன்ட் ஏ 3 4 5 8 வருது. ஏ மேட்ரிக்ஸ் 8 - 4 -5 3 வருது. இப்போ ரெண்டையும் அதே மெத்தடில் ரோ 1 காலம் 1, ரோ 1 காலம் 2, ரோ 2 காலம் 1, ரோ 2 காலம் 2ங்கிற மெத்தடில் அட்ஜசன்ட் ஏ வேல்யூவும் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அதே வேல்யூ 4 0 0 4 அப்படின்னு தான் கிடைக்குது. அப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் அவுட்புட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்லேயும் 4 0 0 4 வந்தது. அதே மாதிரி செகண்ட்லேயும் 4 0 0 4 தான் வந்தது. தேர்ட்லேயும் நம்பர் 3ன்னு போட்டிருக்கோம் 4 0 0 4 தான் வருது. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்கிறபடி ஏ அட்ஜசன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ × I2 எல்லாமே 4 0 0 4 தான் கிடைக்குது. இதான் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். இதை இவ்வளோ எலாபரேட்டாக நம்ம எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. 2 மார்க் கொஸ்டின் தகுந்தாப்பில் ஸ்டெப்ஸை சுருக்கி நான் இப்போ கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்கள் ஆன்சராக எழுதினா போதும். புரியறதுக்காக இவ்வளோ ஸ்டெப்ஸை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அதை மேலே நான் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.